வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம D23 ஈவெண்ட்டில் கெவின் ஃபைகே இந்த அஃபிஷியல் ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளுக்கு பற்றி நான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வீடியோ கால் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ கடைசியாக கிடைச்சிச்சுங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ்மென், ஐ மீன் லைக் நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட இந்த எக்ஸ்மென் ரைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 to 7 years ஆகுதா. இப்போ நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்த்துருப்போம். அதுவுமே ஆக்சுவலாக MCUக்குள்ளே வராத எக்ஸ்மென் கதை தான். MCUக்குள்ளே நம்ம மெயின் 616 டைம் லைனில் இப்போதைக்கு 2 எக்ஸ்மென் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை ஒருத்தங்க தான் இருக்காங்க. மிஸ் மார்வல் அவங்களையுமே அஃபிஷியலாக மியூட்டன்ட்னு சொல்லாமல் உனக்குள்ள ஒரு மியூட்டேஷன் இருக்குங்கிற மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணி கடந்து போயிருப்பாங்க. ஸோ 616குள்ளே இது வரைக்கும் ஏன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்மெனும் வரல, இதுக்கப்புறம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? அடுத்து வர போகிற படங்களில் கண்டிப்பாக நிறைய மியூட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்மென் இருக்க போகிறாங்க. சீக்ரெட் வாஸ் ஒரு மிகப்பெரிய கேட் வேவாக இருக்கும். அதன் மூலிமா ஏகப்பட்ட எக்ஸ்மெனை நீங்கள் படங்களில் பார்ப்பீங்க. எக்ஸ்மெனுக்கான கதையே அப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கெவின் ஃபைகே பொறுத்த வரைக்கும் அடுத்து வர போகிற படங்களில் எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் சில பேர் இன்வால்வ் ஆகலாம். அதை தொடர்ந்து சீக்ரெட் வாஸ் தான் உண்மையிலேயே எக்ஸ்மென் MCUக்குள்ள வரதுக்கான ஒரு மிகப்பெரிய கேட் வேவாகவே இருக்க போகுதுங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. பட் இருந்தாலும் எக்ஸ்மென் ரைட்ஸ் உள்ள வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம எக்ஸ்மெனை தனி படங்களாக MCU டைம் லைனுக்குள்ள பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வரதே பெரிய விஷயம். இப்படி ஒரு பதில் சொன்னது மூலிமா ஆப்வியஸாக இந்த மியூட்டன்ட் சாகாங்கிற ஒரு விஷயத்தையுமே கெவின் ஃபைகே அன்அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த சாகாவோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படியும் 2 வருஷம் கழிச்சு தான் வரும். பட் இப்போதைக்கு அது என்னவா இருக்குங்கிறத கெவின் ஃபைகே ஹிண்ட் பண்ணியிருக்காரு. பாசிபிள் மியூட்டன்ட் சாகாவை தான் இருக்கணும். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி 2 சாகா பேரலாக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சூப்பர் நேச்சுரல் சாகா, மியூட்டன்ட் சாகா, இல்லை என்ன தான் நடத்த போகிறான்னு தெரியல. இப்போதைக்கு அப்கமிங் படங்களை என்னென்ன எக்ஸ்மெனை காமிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஹிண்ட்ஸ் அங்கங்கே கிடச்சிருக்கு. மொத்தமாக பிரேட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம மிஸ் மார்வல் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே மியூட்டன்ட். ஆக்சுவலாக அவங்க இன்ஹியூமன் கான்செப்டை அழிச்சு மியூட்டன்ட்டை மட்டும் எல்லாத்தையுமே ஒன்றா சேஞ்ச் பண்ணுறதா தான் மார்வலோட பிளானாகவே இருக்குது. மல்டிவர்சல் லெவலில் ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே மியூட்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அப்படி இருந்தாலும் MCUக்குள்ள இன்ஹியூமன்ஸ் அண்ட் மியூட்டன்ஸ் 2 பேருமே ஒன்றா தான் காமிக்க போகிறாங்க நம்புறேன். ஏன்னா இன்ஹியூமனாக இருந்த நம்ம மிஸ் மார்வல் இப்போதைக்கு மியூட்டண்ட்டாக மாற்றி விட்டுருக்காங்க. பாப்பா அது என்ன மாதிரி போகுதுன்னு. அதை தொடர்ந்து நம்ம மார்வல்ஸ் படத்துலையுமே ஆக்சுவலாக இன்னொரு மியூட்டண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. பட் இது ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். மோனிகா ராம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட்டை மீட் பண்ணுற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. இது என்ன யூனிவர்ஸ்னு தெரியல. பட் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மியூட்டண்ட்டை MCUக்குள்ள பார்த்துருக்கோம். லைக் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எர்த் 838. அந்த வகையில் மோனிகா ராம்போ எர்த் 838 தான் மாட்டியிருப்பாங்களோங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுல. எனக்கு இருக்க தான் செய்யுது. அதை எப்படி கொண்டு போகிறாங்க தெரியல. ஸோ பீஸ்ட்டுமே இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. எனக்கு என்னமோ சீக்ரெட் ஆசப்போ பாசிபிள் அந்த யூனிவர்ஸும் இந்த யூனிவர்ஸும் ஒன்றா மர்ஜ் ஆயிடும் போல தான் தோணுது. மோனிகா ராம்போ மாட்டியிருக்க அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எர்த் 616 அப்பியர் ஆகலாம் சான்சஸ் அதிகம். அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர போகிற வாட் இஃப் சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் மல்டிவர்சல் லெவல் ஸ்டோரி தான். வாட் இஃப் ஸ்டோரி லைன் நிறைய இடங்களில் MCU கூட டேப் ஆகாதமாக தான் போயிட்டு இருக்க அந்த காரணத்தினால இதை நம்ம அஃபிஷியலாக கன்சிடர் பண்ண முடியுமான்னு தெரியல. அண்ட் இதில் வர ஸ்டார்ம் எக்ஸ்மென் 97ல் வர அதே ஸ்டாம்ங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. சேம் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான். பட் இருந்தாலும் வேற வேரியண்டா இல்லை ஒரிஜினல் ஸ்டாம்னு சொல்லி பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதே வாட் இஃப் சீசன் 3 ட்ரெய்லரில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பிளிட் செகண்டில் மட்டும் உங்களால் அப்போகலிப்ஸை பார்த்துருக்க முடியும். ஏதா அப்போகலிப்ஸ் எக்ஸ்மென் படம் பார்த்துருப்பீங்களா, அதே அப்போகலிப்ஸ் தான். ஸோ விச் மீன்ஸ் இந்த வாட் இஃப் சீசன் 3லேயே அப்போகலிப்ஸுமே காட்ட போகிறாங்க. பட் அகைன் இது எதுவுமே 616 கூட லிங்க் ஆகாத அந்த சமயத்தில் இப்போதைக்கு இந்த 616 எர்த்துக்குள்ள மியூட்டன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கிருந்து வருவாங்க, அது என்ன மாதிரி எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சில ஹிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். முக்கியமாக கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் மொதல் எக்ஸ்மெனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்மென் மீன்ஸ் மொதல் மியூட்டன்ட்டுங்கிற பேரை வச்சு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி பிரேவ் நியூ வேர்ல்டுங்கிறது அடமாண்டியத்தை சுற்றி தான் நடக்கவே போகுது. அடமாண்டியம்ங்கிற பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா காயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான நிறைய லீக்டு பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை போட்டால் காப்பி ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல தண்டபோல்ட்ராஸ் ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் அந்த அடமாண்டியத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அடமாண்டியம்ங்கிறது டியாமட் உடம்புல தான் எடுக்கப்பட போகிற மாதிரியும் சொல்லப்படுது. ஒரிஜினல் காமிக் புக் படி வைப்ரேனியம் தான் ஸ்பேஸ்ல இருந்து வந்துச்சு. அடமாண்டியம் பூமியிலே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அடமாண்டியமும் ஆக்சுவலாக வைப்ரேனியம் போல ஸ்பேஸ்ல தான் வந்திருக்கு. ஒரு செலஸ்டியல் சீடை பூமியில பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வச்சு அதை வளர்த்து அதன் மூலியமாக தான் அடமாண்டியத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த செலஸ்டியல் உடம்புல இருக்க அடமாண்டியம் மட்டும் தான் பூமியில இருக்கிற அளவா இருக்கணும் நம்புறேன். ரொம்ப அதிகம் தாங்க, கோல்டு வந்து அதிகம் சொல்லலாம். இப்போ அதை யார் எடுக்க போறாங்கிறதா போட்டி நடக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அடமாண்டியமே உள்ள இருக்க அந்த காரணத்தினால இதை பேஸ் பண்ண யாராவது ஒரு எக்ஸ்மென் உள்ள வரலாம். உள்வரின் வருவாரான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். பட் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். பட் எனக்கு என்னமோ லைக் இந்த அடமாண்டியத்தை சுற்றி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியும் நம்புறேன். வெப்பன் ப்ரோக்ராம் ஆல்ரெடி வெப்பன் 1 தான் இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்காரு. அண்ட் வெப்பன் எக்ஸா நம்ம உல்வரினை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு கேண்டிடேட் தேவையில்ல. ஸோ பாசிபிளி ஸ்ட்ரைக்கர் உள்ள வருவாரோன்னு தோணுதுங்க. லைக் இந்த எக்ஸ்மென் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது இந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம் நடத்தின நம்ம உல்வரினை உருவாக்கின ஸ்ட்ரைக்கர் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுவாரோங்கிற ஒரு டவுட் இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம தண்டபோல்ட்ராஸ் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஜென்ரலாகவே இந்த பக்கம் வில்லியம் ஸ்ட்ரைக்கரை அழகாகவே காமிக்கலாம். வில்லியம் ஸ்ட்ரைக்கர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாரு. இல்லை கேப்டன் அமெரிக்கா அந்த ப்ரோக்ராமை ரீகெண்டல்
பண்ண போகிறாரு, திரும்ப ஆரம்பிக்க போகிறாருங்கிற மாதிரியும் கதை நகரலாம். ஸோ வில்லியம் ஸ்டேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேவ் நியூ வேர்ல்டில் வருவார் தான் தோணுது. அண்ட் ஏதாச்சும் ஒரு முக்கியமான மியூட்டன் வர மாதிரி இருந்துச்சுன்னா பாசிபிள் பீஸ்ட், அப்படி இல்லைனா உல்வரின் மாதிரி இல்லை உல்வரின் வேரியண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படலாம். லைக் லோகனுங்கிற பேர் மட்டும் அடிப்படலாம் நம்புறேன். லோகன் கேரக்டர் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து வரப்போகிற எல்லா படங்கள்லையுமே ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ்மென் ரெஃபரன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரியும் கெம்ஃபேகே அஃபிஷியலாகவே சொல்லியிருக்க அந்த காரணத்தினால பிரேவ் நியூ வேர்ல்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்மென் ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் ரெஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் நடக்கிற அந்த சமயத்தில் இருக்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து புது கேரக்டர்ஸ் உள்ள குட்டி வந்து அதை குழப்ப மாட்டாங்க. அண்ட் அப்படி குழப்பினாலும் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அது 6 and 6 கூட லிங்க் ஆகாத அந்த சமயத்தில் அதை அப்படியே ஒதுக்கி தள்ளுங்க. அதை தொடர்ந்து தண்டர்போல்ட்ஸ் படம் ஒரு முக்கியமான கேண்டிடேட்னு சொல்ல முடியும். தண்டர்போல்ட்ஸில் இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்க எல்லாருமே முதலுக்கு சூப்பர் சோல்ஜர்ஸாக தான் இருக்காங்க. ஜான் வாக்கர், எலினா பெலவா, ரெட் கார்டியன், டாஸ்க் மாஸ்டர், நம்ம வின்டர் சோல்ஜர், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வகையான ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணப்பட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்க தான் செய்யுது. இன்க்ளூடிங் சென்ட்ரி, அவர் உடம்புக்குள்ளேயுமே ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்கு. எக்ஸப்ட் கோஸ்ட் அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க. ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும்போது கூட ஒரு மியூட்டன்ட்டுமே செத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் டைட்டில்லையுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒன்று அந்த டைட்டில் மாறணும், இல்லை அந்த டைட்டில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கதை எழுதப்படணும். நம்ம கண் முன்னாடி இந்த சூசைட் ஸ்குவாட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மெம்பர்ஸ் இருக்க மாதிரி சொல்லப்பட்டாலும் படம் பார்க்கும்போது அதில் சில முக்கியமான மியூட்டன்ஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது செம ஃபன்னாக இருக்கும் நம்புறேன். இப்போ வரைக்குமே இந்த படத்தோட வில்லன் யாருங்கிறத அவங்க அஃபிஷியலாக டீஸ் பண்ணல. நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரி தான். பட் அது கூடவே சேர்ந்து வேற யாராவது ஒரு மியூட்டன் வில்லன் வரலாம். வந்தால் நல்லாயிருக்கும் நம்புறேன். பிளேட் படம் வர வேண்டியது. பட் பிளேட் படங்கிறதே டெக்னிக்கலாக வேம்பயர் படம். இப்போ வரைக்குமே வேம்பயர் கேரக்டரையுமே எங்கேயுமே டீஸ் பண்ணாமல் இருக்காங்க. சொல்ல முடியாது, பிளேடே ஒரு வகையான மியூட்டன்ட் இருக்கிற மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் என்னதான் தத்த படங்கள் அந்த மாதிரி மியூட்டன்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் மியூட்டன்ஸ் எங்கே போனாங்க, MCUக்குள்ள ஏன் இது வரைக்கும் மியூட்டன்ஸ் வரலங்கிற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யும். அந்த கேள்விக்கு என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்க போகிறாங்க தான் தெரியல. அதுக்கு எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம ஹல்க் போட்ட ஸ்னாப்பில் தான் எல்லாருமே மியூட்டண்ட்டாக மாறி இருக்காங்கன்னு. லைக் இப்போ வரைக்குமே MCUக்குள்ள மியூட்டன்ட் கிடையாது. மியூட்டன்ட் இருந்ததுக்கான அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரியே தெரியல. யாருமே மியூட்டன்ட் பற்றி பேசல. யாருக்குமே வித்தியாசமான சூப்பர் பவர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்படல. திடீர்னு அந்த ஹல்கோட அந்த ஸ்னாப் இருக்குல்ல, இல்லை பிளிப் இருக்குல்ல, அந்த பிளிப்புக்கு அப்புறம் எல்லாருடைய உடம்புலையுமே ஏதாவது ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அண்ட் அப்படி பிளிப்பான நிறைய பேருக்கு பவர்ஸும் கிடைச்சிருக்கு. மோனிகா ராம்பை எடுத்து பாருங்க. மிஸ் மார்வல் பிளிப் ஆனாங்களா? கடைசி வரைக்கும் அவங்க பிளிப் ஆனாங்களா இல்லையான்னு சொல்லி எந்த ஒரு படத்துலையுமே சரி சீரியஸ்லையுமே மென்ஷன் செய்யலனாலும் இந்த மார்வல்ஸ் படத்தோட ஃபைனல் ஷாட்டில் அவங்க அண்ணன் சொல்கிறது கேளுங்க. நான் திரும்பவும் ஒன்லி சைல்டாக இருக்க ஆசைப்படலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஒன்லி சைல்டாக இருந்திருக்காரு. ஆனால் அது அவருக்கு ஞாபகமும் இருந்திருக்கு. இந்த மிஸ் மார்வலோட அப்பா அம்மா கூட ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி காமிக்கிற அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ அங்கே அப்பா அம்மா அண்ணன் 3 பேருமே உயிரோட இருக்கேன். கமலா கான் மட்டும் பாசிபிளி பிளிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. ஆனால் அவங்க திரும்ப வந்துட்ட அப்புறம் அவங்க உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசமான மியூட்டேஷன் தூண்டி இருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் ஹல்கோட அந்த பிளிப் இருக்குல்ல, அது திரும்ப கொண்டு வந்த எல்லா கேரக்டர்ஸ் எல்லா ஹீரோஸையுமே ஏதோ ஒரு வகையில் மியூட்டண்ட்டாக மாற்றிருக்குன்னு தான் நம்புகிறேன். எல்லாருமே மியூட்டண்ட்டாக மாற்றிருக்குன்னு நான் சொல்ல வர மாட்டேன். பிகாஸ் அவங்க உடம்பே திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்கு. அண்ட் மியூட்டன்ஸ் எல்லாருமே பிறக்கும் போதே பவர்ஸோட இருக்கவங்க தான். இன்ஹியூமன்ஸுக்கு தான் பவர் வந்து லேட் என்ஜின் மூலியமாக கேக் ஆஃப் ஆகும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மியூட்டன்ஸ் அண்ட் இன்ஹியூமன்ஸ் 2 பேருமே ஒன்றா மூச்சு பண்ற சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹல்க் பிளிப்பில் கொண்டு வந்தவங்க எல்லாரும் உடம்புல இருக்க அந்த மியூட்டன்ஸினை ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான பவர் சப்மிட் பண்ணும்போது லைக் மோனிகா ராம்போ ஹெக்ஸுக்குள்ளே போன அப்புறம் தான் பவர்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம மிஸ் மார்வல் அவள் பாட்டியோட அந்த பேங்கில் போட்டுட்டு அப்புறம் தான் பவர்ஸ் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூட்டன்ஸினை இன்னும் பூஸ்டப் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதுதான் மியூட்டன்ட்டோட கதையாகவும் இருக்க போதுங்கிற மாதிரி அவங்க அழகாகவே ப்ரெசென்ட்டும் பண்ணலாம். ஹல்கோட பிளிப் தான் நிறைய மியூட்டன்ஸை உருவாக்கி இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். இதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். படத்தில் அதை இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். இப்படி தான் சொல்ல போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படியும் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேங்க. அவ்வளோதான். ஸோ MCUக்குள்ள மியூட்டன்ஸை கொண்டு வரதுக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான் எனக்கு தோணுது. இல்லை ப்ரோ இதை விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது கீழே காம்பெண்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அப்கமிங் படங்களில் எந்த படத்தில் எந்த எக்ஸ்மென்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுமே கீழே காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தெரிவி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீ பற்றி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.